ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ட்ராயிங் பென்சில்ஸ் பார்க்க போகிறோம். இது ரொம்ப அஃபோர்டபுள், பெஸ்ட் ஃபார் பிகினர்ஸ்ன்னு சொல்லலாம். அந்த மாதிரியான பென்சில்ஸ் தான். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பென்சில் வந்து ஹெச்பி லைட்டர் ஷேட் அண்ட் டார்க்கர் ஷேட் வந்து கலந்துருக்கும். பிங்கிறது டார்க்கர் ஷேட்ஸ், நம்பருக்கு ஏற்ற மாதிரி ஷேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ 2 விட 3 டார்க்கராக இருக்கும், 3 விட 4 டார்க்கராக இருக்கும். அந்த மாதிரி 9 வந்து 12 வரையிலுமே நமக்கு டார்க்கர் ஷேட் பென்சில்ஸ் இருக்குது. இது ரொம்ப ஈஸியான அஃபோர்டபுளான பென்சில். யாரெல்லாம் ட்ராயிங் ட்ரை பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான பென்சில் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது 6 to 7 ருபீஸ், 7 ருபீஸ் தான் நான் வாங்கினேன். 7 ருபீஸ் தான், ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். இதே நீங்கள் ஆன்லைன்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை ஜாஸ்தியான பென்சில்ஸ் எல்லாம் இருக்குது. பட் நீங்கள் இப்போ தான் பிகின் பண்ணுறீங்க ட்ரா பண்ண அப்படின்னா இதுவே உங்களுக்கு தாராளமாக போதும். உங்கள் ஹேண்ட் நல்ல ப்ராக்டிஸ் ஆகும்போது நீங்கள் இன்னும் ஆர்டிஸ்டிக் பென்சில்ஸ்லாம் வாங்கிக்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒவ்வொரு ஷேடிங் காட்ட போகிறேன். 2B, 3B, 4B, 5B, 6B, 8B அண்ட் 9B. 2B பார்த்தீங்கன்னா லைட்டராக இருக்குது. இப்போ 3B பாருங்களேன், 2, 3 ரெண்டுத்துக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது, கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது மாதிரி 4க்கும் 5க்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வரையும் போது நல்லாவே கண்டுபிடிக்கலாம். இப்போ 5th ஒன் பாருங்களேன், 4ஐ விட டார்க்கராக இருக்கும். டார்க்கராக இருக்கா? நீங்கள் வரையும் போது உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். இப்போ 6B பாருங்கள், 5ஐ விட டார்க்கராக இருக்கும். இந்த 2லேருந்து 6 வரையிலும் நீங்கள் பென்சில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஹார்டாக ஃபீல் ஆகும். 9 வந்து ஷேட் பண்ணும்போது எனக்கே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு, ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு ஷேட் பண்ணும்போது. 9 வந்து 8ஐ விட இன்னும் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் 8 and 9 யூஸ் பண்ணும்போது, ஏன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது அந்த பென்சில். அண்டு இது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பை.